வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். காயின் டிசிஎக்ஸ் இந்தியால இருக்கிற ஒரு பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அங்க ஜூலை 19, 20, 2025 வாக்குல ஒரு பெரிய சைபர் தாக்குதல் நடந்திருக்கு. ஆமா. கிட்டத்தட்ட $44.2 மில்லியன் திருடு போயிருக்கு. அதாவது நம்ம ஒரு கணக்குல ஒரு 368 கோடி. பெரிய தொகை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காயின் டிசிஎக்ஸ் சொல்றாங்க வாடிக்கையாளர் பணம் எதுவும் போகல, அது பாதுகாப்பா இருந்ததுன்னு. சோ நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற சில செய்திகள், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு இது எப்படி நடந்தது, காயின் டிசிஎக்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, அப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்துல, குறிப்பா அந்த ஃபைனான்ஸ் உலகத்துல பாதுகாப்பு, நம்பிக்கை இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு நல்லா காட்டுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் வெறும் ஹேக் மட்டும் இல்ல, அந்த நிறுவனம் அதை எப்படி கையாண்டது என்பதும் நாம கவனிக்கணும். அடேங்கப்பா, 368 கோடி. சரி, முதல்ல இந்த தாக்குதல் எப்படி நடந்தது? வாடிக்கையாளர் கணக்கு பாதிக்கப்படலன்னா அப்போ பணம் எங்கிருந்து போச்சு? நல்ல கேள்வி. இது காயின் டிசிஎக்ஸோட இன்டர்னல் ஆபரேஷனல் அக்கவுண்ட்ஸ்ல ஒண்ணுல இருந்து நடந்திருக்கு. இன்டர்னல் அக்கவுண்டா? ஆமா. இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, பார்ட்னர் எக்ஸ்சேஞ்சுகள்ல பணப்புழக்கத்தை மெயின்டைன் பண்ண, அதாவது லிக்விடிட்டி, ட்ரேடிங் ஸ்மூதா நடக்கணும் இல்லையா, அதுக்கு. சோ ஹேக்கர்ஸ் இந்த இன்டர்னல் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை தான் எடுத்திருக்காங்க. அப்போ நீங்க சொல்றது இது கஸ்டமர் டெபாசிட் இல்ல, கம்பெனியோட பணம். ஆமா. காயின் டிசிஎக்ஸ் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. திருடின சொத்துக்களை சொலானா பிளாக் செயின்ல இருந்து எத்தீரியம் பிளாக் செயினுக்கு மாத்திருக்காங்க. அதுவும் எப்படி? டொர்னாடோ கேஷ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி. ஓ, அந்த மிக்சிங் சர்வீஸ் தானே பணத்தோட தடயத்தை மறைக்க யூஸ் பண்ணுவாங்கல்ல? அதேதான், ஹேக்கர்ஸ் அதுதான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்க? இதுக்கு ஆன் செயின் அனலிஸ்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ZaxBT மாதிரி ஆட்கள். அவங்க பிளாக் செயின்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நேரடியா பாப்பாங்க. அவங்களும் பின்னர் சைவர்ஸ் மாதிரி பாதுகாப்பு நிறுவனங்களும் தான் இதை முதல்ல கவனிச்சிருக்காங்க. ஏதோ பெரிய தொகை அசாதாரணமா நகர்றத பார்த்து அலர்ட் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? விஷயம் தெரிஞ்சதும் காயின் டிசிஎக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க சிஇஓ சுமித் குப்தா உடனே ட்விட்டர்ல போட்டாரே. ஆமா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப வேகமா இருந்ததுன்னு சொல்லணும். சுமித் குப்தா வெளிப்படையா நிலைமையா சொன்னாரு. முதல்ல பாதிக்கப்பட்ட அக்கவுண்ட்டை தனிமைப்படுத்தினாங்க. அப்புறம் Web3 ட்ரேடிங், அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்கை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சாங்க. ஆனா மத்த முக்கியமான சர்வீஸ்லாம், இந்தியன் ரூபீஸ் வித்ட்ரா பண்றது அதெல்லாம் அது போயிட்டு தான் இருந்தது. அதை நிறுத்தல, அது ஒரு நல்ல விஷயம். முக்கியமா அந்த மொத்த நஷ்டத்தையும் அவங்களே ஏத்துக்கிட்டு தான் சொன்னாங்க இல்லையா? அது பெரிய விஷயம் ஆச்சே. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மொத்த இழப்பையும் எங்க கம்பெனி ட்ரெஷரியில இருந்து நாங்களே சரி பண்றோம்னு சொன்னாங்க. இது கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையை தக்க வைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. பாருங்க, உங்க பணம் சேஃப், இது எங்களோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது ஒரு பெரிய ஸ்டெப். ஆமா ஆமா, கஸ்டமர் பணம் சேஃபா இருந்தது சந்தோஷம்தான். ஆனா இந்த மாதிரி ஹேக் இந்தியால இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கே. போன வருஷம் வசீரெக்ஸ்ல கூட இதே மாதிரி தானே ஆச்சு. நீங்க சொல்றது கரெக்ட். ஜூலை 2024ல வசீரெக்ஸ்ல கிட்டத்தட்ட $235 மில்லியன் ஹேக் ஆச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா நிறுவனத்தோட இன்டர்னல் வாலெட்ஸ்ல இருந்து தான். இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க. என்ன பேட்டர்ன்? எக்ஸ்சேஞ்சுகளோட வீக்னஸ் சில சமயம் கஸ்டமர் அக்கவுண்ட்ஸை விட அவங்களோட இன்டர்னல் ஹாட் வாலெட்ஸ்ல இருக்கு. ஹாட் வாலெட்ஸ்னா? அதாவது ஆன்லைன்ல கனெக்ட் ஆகி இருக்கிற வாலெட்ஸ். ஆபரேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், ஆனா அதனாலேயே ஹேக்கர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஈஸியான டார்கெட்டா மாறிடுது. அப்ப இந்த இன்டர்னல் அக்கவுண்ட் பாதுகாப்பு ஏன் ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கு? கம்பெனிங்க என்ன செய்யணும் இதுக்கு? இது ஒரு எப்படி சொல்றது, மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு பக்கம் ஆபரேஷன் சுலபமா இருக்கணும், லிக்விடிட்டி வேணும்னு ஹாட் வாலெட்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு முக்கியம். இதுல கப்புக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, ஒன்னு, கஸ்டமர் ஃபண்ட்ஸை கம்பெனி ஃபண்ட்ஸ்ல இருந்து தனியா பிரிச்சு முடிஞ்ச வரைக்கும் கோல்ட் ஸ்டோரேஜ், அதாவது ஆஃப்லைன்ல வைக்கணும். சரி. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வேகமா வெளிப்படையா கம்யூனிகேட் பண்ணும். காயின் டிசிஎக்ஸ் அதை பண்ணாங்க. ஆமா. மூணாவது, நஷ்டத்தை ஈடுகட்ட கையில பணம் இருக்கணும். நாலாவது, தொடர்ந்து செக்யூரிட்டி ஆடிட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ காயின் டிசிஎக்ஸ் அடுத்தது என்ன பண்றாங்க? அந்த பணத்தை எல்லாம் மீட்க முடியுமா? இப்போ அவங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கூடவும்
பார்ட்னர் எக்ஸ்சேஞ்ச் கூடவும் சேர்ந்து அந்த பணத்தை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா பிளாக் செயின்ல ட்ராக் பண்ணாலும் இந்த டொர்னாடோ கேஷ் மாதிரி மிக்சிங் சர்வீஸ் வழியா போன பணத்தை திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓஹோ. ஆனாலும் அவங்க செக்யூரிட்டில இருந்த ஓட்டைகளை சரி பண்றதுல கவனம் செலுத்துறாங்க. அப்புறம் பக் பவுண்டி ப்ரோக்ராம்னு ஒன்னு அறிவிச்சிருக்காங்க. பக் பவுண்டியா அப்படின்னா? அதாவது அவங்க சிஸ்டம்ல பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு வெகுமதி தர்றது. சரி. இது நல்ல முயற்சி. ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து ஹேக் நடக்கும்போது கிரிப்டோ மேல இருக்கிற பொதுவான நம்பிக்கை குறையாதா? கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வருவாங்களா? நிச்சயமா பாதிக்கும். ஒவ்வொரு பெரிய ஹேக் நடக்கும்போதும் இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஒரு சின்ன பயம், சந்தேகம் வரத்தான் செய்யுது. இது அரசாங்கங்கள் தலையிட்டு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு இன்னும் கடுமையான பாதுகாப்பு விதிகள் கொண்டு வர ஒரு காரணமா அமையலாம். ஒருவேளை பேங்க் அளவுக்கு பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட்ஸ், பேங்க் கிரேட் செக்யூரிட்டி கூட எதிர்காலத்துல கட்டாயமாக்கப்படலாம். அது நல்லது தானே? நீண்டகால நோக்கில துறைக்கு நல்லதுதான். ஆனா நிறுவனங்களுக்கு உடனடியா செலவு சிக்கல்கள் அதிகமாகும். அப்போ சுருக்கமா பார்த்தா காயின் டிசிஎக்ஸ் ஒரு பெரிய அடிய சந்திச்சாலும் அதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம், வேகம், வெளிப்படைத்தன்மை, பொறுப்பேத்துக்கிட்டது இதெல்லாம் பாசிட்டிவ். ஆமா, ஒரு நெருக்கடி நிர்வாகத்துக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா இது கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ் உண்மையிலேயே எவ்வளவு சேஃப் அப்படிங்கிற அடிப்படையான கேள்விகளையும் எழுப்புது இல்லையா? கண்டிப்பா. டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் இந்த மனித தவறுகள், செக்யூரிட்டி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. கிரிப்டோ உலகம் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குன்னு இது காட்டுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இந்த மாதிரி தொடர்ந்து சைபர் தாக்குதல் நடக்கிறத பார்க்கும்போது அரசாங்கங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளுக்கு ஒரு மினிமம் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட், ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு தரத்தை சீக்கிரமா சட்டமா கொண்டு வர்றது அவசியமா? அப்படி கொண்டு வந்தா அது உங்கள மாதிரி முதலீட்டாளர்களுக்கும் மொத்த கிரிப்டோ துறைக்கும் நல்லதா இருக்குமா இல்ல கெடுதலா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.